வணக்கம். வளைகுடா நாடுகள்ல இப்ப நடக்கிற உக்கிரமான போர்ல, சர்வதேச சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. எங்கேயோ அடிபட்டா, எங்கேயோ நெறி கட்டுற மாரி, கச்சா எண்ணெய் விலை உயர்வு, சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு ஆயிப்போச்சு. அப்படி என்னதான் நடக்குது வளைகுடா நாட்டுல? என்னதான் இந்த பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? ஒரு பங்காளி சண்டை தாங்க. அது என்னான்னு பார்ப்போம். பிரச்சனைக்கு மூல காரணமான இடம்னா, பாலஸ்தீன்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா? அங்க தாங்க பிரச்சனையே. அந்த பாலஸ்தீனம் 1914 வரைக்கும் ஒட்டோமன் பேரரசு கண்ட்ரோல்ல இருந்தது. முதல் உலகப் போர்ல முடிவு பெற்ற பின்னாடி பிரிட்டன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஐரோப்பா, மேற்குலகு, ரஷ்யா எல்லா நாட்டிலையும் அகதிகளாக வாழ்ந்து வந்த யூதர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்க வந்து விரட்டப்படுறாங்க, கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு வெகு காலமாகவே தாயக கனவோடு இருந்தவங்க. அவங்க எப்போ இருந்து பாலஸ்தீன்லேருந்து விரட்டப்பட்டான்னு வரலாறு இல்லை. ஆனால் அவங்க தாயகம் இந்த பாலஸ்தீனம்னு சொல்கிறதுக்கு அவங்களுடைய நூலான தோரா நூலும், கிறிஸ்துவருடைய பைபிள், பல சாட்சிகள், வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது இல்லையா? அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே விரட்டப்பட்டு, கொல்லப்பட்டு, தாக்கப்படும் போது நேராக வந்து எல்லாமே பாலஸ்தீனத்தை நுழையிறாங்க. அங்கே குடியேற்றம் நடக்குது. இது அங்கே ரொம்ப காலமாக இருக்கிற பாலஸ்தீன அரேபியர்களுக்கு பிடிக்கலைங்க. அப்போ தான் பிரச்சனை வருது. பல பிரச்சனை உண்டாயினே இருக்குது. இந்த நேரத்தில் சர்வதேச சமூகத்துக்கு யூதர்கள் மேலே சில கரிசனம், பரிதாபம் ஏற்படுது. சரி, இவங்க ரொம்ப நாளாக அகதிகளாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு சிறிய பகுதியை வந்து தாய் நாடாக அறிவிச்சு விட்டிங்கன்னா, மீதி இருக்கிற பெரும்பான்மையான அரேபியர்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி பிரிட்டனுக்கு சொல்கிறாங்க. பிரிட்டனும் இது ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றி அங்கேயும் தீர்மானம் ஜெயிச்சிருது. ஆனால் பாலஸ்தீன அரேபியர்கள் ஏற்றுக்கல இது. பிரச்சனையை தீர்க்கவே முடியாமல் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டன்காரங்க நாட்டை விட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. யாரையும் கேட்காத இஸ்ரேல் யூத மத தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேல் தனி நாடாக அறிவிச்சிடுறாங்க. அன்றைக்கி அமெரிக்காவில் இருந்த அதிபர் ஹாரி ட்ரூமன் இதை அங்கீகாரம் பண்ணிட்டார். இதுக்கு பாலஸ்தீன அரேபியர்களுக்கு மிகப்பெரிய கோபம் உண்டாகி சுற்றிருக்கிற அனைத்து அரேபிய நாடும் ஒன்றா சேர்றாங்க. எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா சேர்ந்து அப்போ புதிதாக பிறந்த குழந்தையான இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுது, யாரும் எதிர்பார்க்காத விதமாக பலமான ஒரு விஸ்வரூபம் எடுத்துருதுங்க. அனைவரும் ஜெயிச்சிடுறாங்க. 7,50,000 அகதிகளாக வந்து பாலஸ்தீன மக்கள் குடியேற்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அகதிகளாக போய் லெபனான், ஜோர்டான், சிரியாவில் துரத்தப்படுறாங்க. இன்றைக்கு வரை தீராத சோகம் அந்த அகதிகளுடைய சோகம். பாலஸ்தீனத்திலேருந்து சொந்த நாட்டிலேருந்து அகதிகளை விரட்டப்பட்டாங்க அந்த போரில். அது நடந்தது. இஸ்ரேலுக்கு அவங்க எதிர்பார்த்தோட நிறைய நிலப்பரப்புகள் கிடைச்சிது. அதோட அந்த பிரச்சனை அமைதியாகிடுச்சு நினச்சாங்க. 1 வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே கனன்றுனே இருந்தது பகைமை உணர்வு. 67 திருப்பி இன்னொரு போர் வருது. அது வந்து 6 நாள் தான். இஸ்ரேலுக்கு விஸ்வரூப வெற்றி. முன்ன வந்து 49 நடந்த போரில் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்து வந்து இந்த காசா பகுதி பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஜோர்டான் வந்து வெஸ்ட் பேங்க் பிடிச்சி வச்சுருந்தாங்க. இஸ்ரேல் வந்து அவங்களுடைய கனவு யூதர்களுக்கு. ஏன்னா முஸ்லீம் ப்ளஸ் கிறிஸ்டியன் அப்புறம் யூதர்களுக்கு முக்கியமான இடம் ஜெருசலேம். அவங்க வரலாற்றோடு தொடர்புடையது. அந்த இடத்த வந்து பாலஸ்தீன் கையிலேருந்து இஸ்ரேல் கிடச்சிருச்சு. எல்லாம் வந்து அவங்க கையில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 67 எல்லாம் அமைதியாகவே இருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய திருப்பம் என்ன நினச்சிட்டாங்க, அரபு நாட்டில் பல நாடுகள் வந்து இந்த பகைமையை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதாவது கடவுள் நம்ம கொடுத்த செல்வத்தை வச்சு சொர்க்கபோகமாக வாழலாம் முடிவு பண்ணி அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. இப்போ சவுதி அரேபியா, துபாய், ஏமன், ஷார்ஜா எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இந்த விஷயத்துக்கு வரதில்லை. ஆனால் இந்த விஷயத்தை வந்து தீவிரமாக கையில் எடுத்தது ஈரான். எப்போ வந்து 77 வந்து அயதுல்லா கொமேனி தலைமையில் இஸ்லாமிக் குடியரசு மத அடிப்படை அரசு அமைஞ்சதோ, அவங்க இந்த பிரச்சனையை விடுறதா இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காசாவில் ஒரு ஆயுதக்குழு அமாஸ், லெபனானில் இஸ்தான்புல், சவுதி அப்படி பல கிளர்ச்சியாளர்களை உருவாக்கி இஸ்ரேலுக்கு ஒரு தொடர்ந்து குடைச்சலை கொடுத்துனே வராங்க. இந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்ததுன்னா கிளின்டனை சொல்லலாம். அமெரிக்க அதிபர் 2005 கூப்பிட்டு மிரட்டி இஸ்ரேலை வற்புறுத்தி பாலஸ்தீனுக்கு சுயநிர்ணய உரிமை கொடுத்து யாசர் அரபாத் தலைமையில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அமாஸ் ஒதுக்கு ஆயுதக்குழு வந்து ஒரு சிறிய கூட்டாளியாக இருந்தவங்க தனியாக வந்து அமாஸ் வந்து காசாவில் ஆட்சி பொறுப்பு வந்துடுறாங்க. அங்கே தான் வந்தது வம்பு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போன வருடம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு உள்ளே நுழைஞ்சு மொசாத்தையே ஏமாற்றிட்டு உள்ளே நுழைஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் படுகொலை பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ராக்கெட் உள்ளே அனுப்புகிறாங்க. இஸ்ரேலு திணறி போச்சு. 300 பேர் பிணைக்கையில் கொண்டு போயிட்டாங்க. அவங்க நோக்கமே இஸ்ரேல யூதர்கள் அங்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இயக்கம் அது. இந்த பிரச்சனை மூல காரணமே அதுதான். அந்த நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா விஸ்வரூபம் எடுக்குது. அமாஸை கந்தலாக்கிட்டாங்க. லெபனானில் புகுந்து இஸ்தான்புல்ல அந்த பேஜர் அட்டாக்லாம் பண்ணி அவங்க தலைமையே காலி பண்ணிட்டு கடைசியாக அவங்களுடைய மூல காரணம் ஈரான் மேலே பாய்ஞ்சிட்டாங்க. மிகப்பெரிய யுத்தமாக வர வேண்டியது அதோட கொஞ்சம் பல தலையீடுகளில் நின்றுச்சு. இதுதான் அங்கே நடந்தது. 1 வருஷமாக அமைதியாக இருந்தவங்க ட்ரம்ப் திருப்பி அமெரிக்காவில் அதிபரான பின்னாடி இஸ்ரேல் கை ஓங்கிடுச்சு. இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா நேரடி யுத்தம் வந்துருச்சு.
இதில் என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவுக்கா ஈரான் மேலே இருக்க கண் வேறையாக இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் 2/3 ஆயில் அங்கே தாங்க இருக்குது. அது காரணமாக இருக்கலாம். இஸ்ரேல் யூதர்களுக்கு வந்து அரேபியர்கள் பிரச்சனை வந்து பங்காளி சண்டை தான். ஒரு கொடியில் வந்தவங்க. இவங்க 3 பேருமே சொல்கிறது அவங்களுடைய வழித்தோன்றல் ஆபிரகாம்னுவாங்க யூதர்கள். கிறிஸ்தவங்களும் ஆபிரகாம்னுவாங்க. அரேபியர்கள் இப்ராஹிம்னுவாங்க. இவங்க வழித்தோன்றலாக வந்தவங்க தான் இவங்க. 3 மதங்களும் அங்கே ஒரே இடத்துல வந்தது தான். இந்த வழித்தோன்றல்கள் சண்டை பங்காளி சண்டை தான் இது. அவங்க சுமூகமாக தீர்த்துக்கலாம். ஏன்னா வன்மையும் போராலையும் பகைமையாலும் அழிவு தான் ஏற்படும். ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு அவங்கவுங்கள மதித்து நடந்தால் இது ரொம்ப நன்மை நடக்கும். அவங்களுக்கு நல்லது நடக்கும், உலகத்தில் நடக்கும். ஆனால் வந்து யார் மேலே தப்பு யார் மேலே சரின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கலான பிரச்சனை. இங்கே பல வீடுகளுக்கு சொத்து பிரச்சனையோட மோசமான பிரச்சனை. தீர்வு காண முடியுமா? போர் தீர்வாகாது. இஸ்ரேலுக்கு இது எப்பவுமே நிரந்தரமான வெற்றியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இப்போ ஜெயிச்சு வச்சுக்கிறதுலாம் ஆக்கிரமிப்பு பகுதியாக தான் சர்வதேச சமூகம் சொல்லுது. அதுவும் இல்லாமல் எனி டைம் சண்டைக்கு யாராலும் தயாராக இருக்க முடியாது. யாராவது ஒரு அரேபிய நாடு வல்லரசு ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் நிலைமை பிரச்சனை ஆயிடும். அவங்க எனி டைம் வந்து பயத்தினாலையும் தற்காப்புக்காகவே அதிரடியாக பல விஷயங்களை செய்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்து இஸ்ரேல் மக்களும் 1 கோடி கீழே தான் இருக்கிறாங்க. 1 கோடி இன்னும் தொடரல ஜனத்தொகை அவங்க. ஆனால் எனி டைம் ஆபத்து தலை மேலே கத்தி மாதிரி இருக்கிறதுனால அவங்க பல நேரங்கள் அதிரடி நடவடிக்கை செய்கிறாங்க. அது சர்வதேச சமூகத்துக்கு எதிர்பார்ப்பு போயிடுது. மத பிரச்சனையோ இல்லை இன பிரச்சனையோ பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது இல்லையா? அவங்களுக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இதுதான் உண்மை.